ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 42 அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் எத்தனையோ விதமான விசாரங்கள், கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் நம்மை சூழ்ந்து நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய மனதை புண்படுத்தி, நம்மை கஷ்டப்படுத்தி, நம்மை மனவேதனைக்குள்ளாக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட நாம் நம்மை பார்த்து சொல்வோம், நீ ஏன் கலங்குகிறாய்? என் உயிரே, என் ஆத்மாவே, என் மனசே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறாய்? நீ கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று, நாம் தேவனுடைய உதவிக்காக காத்திருப்பேன், அவரை துதிக்கும் வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கும் என்று, இன்னும் அவர் என்னை மீட்பார் என்று நம்பிக்கையோடு காணப்படுவோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை எல்லா கவலைகளிலும் நின்று, எல்லா விதமான துக்கத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பார்த்து சொல்லுவோம், நம்முடைய மனதை பார்த்து, என் நெஞ்சே நீ கலங்காதே, திகையாதே, தேவனை நோக்கி காத்திரு, அவரே உனக்கு ரட்சிப்பு, அவரே உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவரே உன்னை துதிக்கும்படி உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறவர், அவரே உன்னை மீட்டு, உன்னை ரட்சித்து, உன்னை பாதுகாத்து கரை சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீ கலங்காதே, உனக்குள்ளே திகையாதே என்று நம்முடைய மனதை பார்த்து சொல்வோம். விசுவாச அறிக்கை இடுவோம். நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும், எல்லா பாரங்களையும், எல்லா துக்கங்களையும், எல்லா துயரங்களையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். நீங்கள் கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் தன்னுடைய உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமோ அல்லது குறைக்க முடியுமோ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குண்டான கிருபையை பொழிந்தருளுவேன். புதிய நன்மையினாலும், புதிய கிருபையினாலும், புதிய இரக்கங்களினாலும், புதிய தயவையும் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பயப்படாதேயுங்கள், கலங்காதேயுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு காத்திருங்கள். ஆண்டவரே, உமக்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறேன், உம்முடைய இரக்கத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். நிச்சயமாக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், விடுதலையை கட்டளையிடுவார். பிரார்த்தனை செய்வோம். இளன்மணி சுதான் பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் அந்த நாளில் என்னை கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கலங்க மாட்டோம், தியங்க மாட்டோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய அற்புதத்திற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். நாளில் நீர் எங்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி போடுகிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட எங்களுடைய எல்லா கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நின்று எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறபடியாலும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையினாலும், புதிய கிருபையினாலும், புதிய இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பரிகாரம் செய்து நாம் துணைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.